எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் புரியவே இல்ல. ஒரு ஒரு திருவிழா ஒண்ணு வருது. பையன் என்ன சொல்றாப்புல, திருவிழாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாப்புல. அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்றாங்க, "இல்ல வேணாம். செலவு நெறைய இருக்கு. இருக்கிற செலவ பார்க்கலாம். அதனால தேவையில்ல. ட்ரெஸ்லாம் தேவையில்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இங்க தான் ஒரு சின்ன சந்தேகமே. இதுல எத செய்யணும் இப்போ? அதுதான் எனக்கு புரியவே இல்ல. செலவு நெறையா இருக்குதுங்கிறதுக்காக, அ அந்த நம்ம அந்த வருஷத்துக்கு 2 செட்டோ அல்லது 1 செட்டோ தான் எடுக்க போறாங்க. அதையும் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு தெரியல. அப்போ அது எடுத்தா என்ன? அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. அது அப்படி சிக்கனம் பிடிக்கணுமா? அப்படி சிக்கனம் பிடிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது எனக்கு சரியா? தப்பா? அப்படின்னு தெரியல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படி வாழ்ந்து என்ன அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அட ஒரு செட்டு துணி, ஒரு வேளை சாப்பாடு, ஒழுங்கான சாப்பாடு, ஆசைப்பட்டத ஒரு வேளை ஒரு சாப்பாடு வந்து அட ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருப்போம். அத கூட வந்து சாப்பிட முடியாம, அப்படி வந்து அத நான் வந்து நாளைக்கு, 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 நாளைக்கு அது நாளைக்கு செலவு இருக்கு. நாளைக்கு செலவு. அப்படி நாளைக்கு, நாளைக்குன்னு தள்ளிட்டு எங்க போறீங்க? பார்த்தாக்கா ஒரு 40, 50 வயசுல போய் நிக்க போகுது. அப்ப 40, 50 வயசுல போய் அத அனுபவிச்சா என்ன? செத்தா என்ன? அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.